நம் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களோடு கூட விருத்த சேதனத்தின் மூலமாக தன் உடன்படிக்கை வைக்கிறார். அந்த உடன்படிக்கையின் மூலமாகத்தான் அவர்களை நீங்களாம் என்னுடைய ஜனமாய் இருப்பீங்க, நான் உனக்கு தேவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது விருத்த சேதனம் மனித சரீரத்தை வைக்கிறாரு. அதாவது அந்த அந்த விருத்த சேதனம் மனித சரீரத்தின் ரத்தம், அந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் பிதாவாகிய தேவன் உடன்படிக்கை பண்றாரு. என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் என்னுடையது, நீங்க எனக்கு ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் அப்படின்னு நம் ஆண்டவராகிய தேவன் மனித சரீரத்தில் வர அந்த ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்கிறாரு. விருத்த சேதனத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்துகிறாரு. எதனால இப்படி அவங்க உடன்படிக்கை செய்து கொண்டதனால ஆண்டவர் அவங்கள அவர் கொடுத்த அந்த வாக்குல அவரு ரொம்ப கவனமா இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்கு கொடுத்தா கொடுத்துத்தான். இன்றளவும் அவர் அந்த இஸ்ராயல் மக்களோட கூட செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை அவர் இமி அளவும் மாறவே இல்லை.